மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டது. இயேசுவின் பின்னே 2 குருடர்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டுக் கொண்டே வருகிறார். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வருகிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். அதற்கு ஆமாண்டவரே, விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் கண்களை தொட்டு அவர் குருடர்களை பார்வையிட செய்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு வருகிற கேள்வி, எனக்கு உள்ளமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவருக்கு வல்லமை உண்டு, அதை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசப்பா, உம்மால் முடியும், என்னை குணமாக்க உம்மால் முடியும். இயேசப்பா, உம்மால் முடியும், என்னை குணமாக்க உம்மால் முடியும். இயேசப்பா, உம்மால் முடியும், என்னை குணமாக்க உம்மால் முடியும். குருடனை பார்க்க வைக்க உம்மால் முடியும், செவிடனை கேட்க வைக்க உம்மால் முடியும். குருடனை பார்க்க வைக்க உம்மால் முடியும், செவிடனை கேட்க வைக்க உம்மால் முடியும். குடவனை நடக்க வைக்க உம்மால் முடியும், ஊமையனை பேச வைக்க உம்மால் முடியும். முடவனை நடக்க வைக்க உம்மால் முடியும், ஊமையனை பேச வைக்க உம்மால் முடியும். இயேசப்பா, உம்மால் முடியும், என்னை குணமாக்க உம்மால் முடியும். மார்க் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு தகப்பன் தன் மகனுக்காக விண்ணப்பிக்கிறான். இவன் தீயிலும் தண்ணீரிலும் அநேக தரம் இவனை இந்த பிசாசு தொந்தரவு செய்கிறது என்று சொல்லி அவனுடைய தகப்பன் இது சிறுவயது முதற்கொண்டு இவனை தொந்தரவு செய்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்லுகிறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசப்பா, உம்மால் முடியும், என்னை குணமாக்க உம்மால் முடியும். குஷ்டத்தை சுத்தமாக்க உம்மால் முடியும், கூனியை நிமிர வைக்க உம்மால் முடியும். குஷ்டத்தை சுத்தமாக்க உம்மால் முடியும், கூனியை நிமிர செய்ய உம்மால் முடியும். மலடிக்கு பிள்ளை தர உம்மால் முடியும், மரித்தோரை எழ வைக்க உம்மால் முடியும். மலடிக்கு பிள்ளை தர உம்மால் முடியும், மரித்தோரை எழ வைக்க உம்மால் முடியும். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே இந்த சகரியா எலிசபெத்தை குறித்து எழுதியிருக்கிறது. அவர்கள் வேண்டுதல் செய்து காத்திருந்தார்கள். ஆனால் காலம் நிறைவேறும் பொழுதோ அந்த சகரியாவுக்கு தேவதூதன் தரிசனமாகி, தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற அந்த வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ ஊமையாயிருப்பாய் என்று சொல்லி அவன் விசுவாசியாதபடியால் இப்படி ஒரு காரியம் அவனுக்கு சம்பவித்தது. மலடியை பிள்ளை வைக்க உம்மால் முடியும், மரித்தோரை எழ வைக்க உம்மால் முடியும். மலடியை பிள்ளை தாட்சியாக்கி சந்தோஷமாய் வீட்டிலே குடியிருக்கிற பண்ணுகிறார். அல்லேலியா என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இயேசப்பா, உம்மால் முடியும், என்னை குணமாக்க உம்மால் முடியும். கேட்பீர்களா? இயேசப்பா, உம்மால் முடியும்,
என்னை குணமாக்க உம்மால் முடியும். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவைகளின்படி செய்ய கவனமாயிருந்து அவைகளின்படி எல்லாவற்றையும் கை கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தம் உங்களிலிருந்து பலிக்க கூடுமானால் எகிப்தியரின் எந்த வியாதியானாலும் குணமாக்க உம்மால் முடியும். எகிப்தியரின் எந்த வியாதியானாலும் பரிகாரி குணமாக்க உம்மால் முடியும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை நீக்கி போட உம்மால் முடியும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை நீக்கி போட உம்மால் முடியும். உன் தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை நீக்கி போட உம்மால் முடியும். ஏசப்பா உம்மால் முடியும். என்னை குணமாக்க உம்மால் முடியும். ஏசப்பா உம்மால் முடியும். என்னை குணமாக்க உம்மால் முடியும். ஏசப்பா உம்மால் முடியும். என்னை குணமாக்க உம்மால் முடியும். Amen.